இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் சிவபக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நம் பகுதியில் நம்மை சுற்றியுள்ள ஊரில் அன்றாடம் ஏதேனும் ஓர் அதிசய நிகழ்வுகள் குறித்து நாம் ஏதேனும் ஒரு வழியில் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக கோவில்களில் நடைபெறும் நிகழ்வுகள் நம்மை அதிர்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும் வகையில் உள்ளது. கண் திறந்த பெருமாள், பால் குடிக்கும் அம்மன், வியர்க்கும் முருகன், பால் வடியும் சிலை என பல நிகழ்வுகளை நினைவு கூறலாம். அந்த வகையில் விழுப்புரம் அருகே ஓர் ஊரில் சிவலிங்கத்திற்கு தேனில் அபிஷேகம் செய்யும் போது மட்டும் கையில் கிளியுடன் அம்மன் தோன்றும் அதிசயம் அரங்கேறுகின்றது. வாங்க, இத்தகைய சிவத்தலம் எங்கே உள்ளது, என்ன சிறப்பு என்று, எப்படி செல்வது என்றும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மக்களே, விழுப்புரம் மாவட்டம் கூத்தனூர் அடுத்துள்ள ரிஷி வந்தியம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில். விழுப்புரத்திலிருந்து சுமார் 74 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்திருத்தலத்திற்கு அரசூர், திருவனவலூர், செங்குறிச்சி, இளவனசூர், தியாகதுர்கம் வழியாக பயணிக்க வேண்டும். அல்லது மாம்பழப்பட்டு, திருக்கோவலூர் வழியாக சுமார் 62 கிலோமீட்டர் பயணித்தாலும் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை அடையலாம். தேவர்களின் தலைவரான இந்திரன் அன்றாடம் ரிஷிவந்தியம் சென்று